இந்த வீடியோவில் நம்ம பயிற்சி 3.3ல் இருக்கிற சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 5x² ப்ளஸ் 4x மைனஸ் 3 என்ற பல்லுறுப்புக்கோவை ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 என்ற பல்லுறுப்புக்கோவையின் மடங்கான்னு கேட்டிருக்காங்க. இப்போது மடங்கு இல்லாட்டி காரணியாக வரணும் அப்படின்னா நமக்கு மீதி வந்து 0 வரணும்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து மீதி 0 வந்ததுன்னா இது வந்து மடங்கு, அப்படி மீதி 0 வரலை அப்படின்னா இது வந்து மடங்கு கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ 10ன்னு ஒரு நம்பர் இருக்குது, இது வந்து 2ன் மடங்கு அப்புறம் 5ன் மடங்கு. இப்போ 10 2ஆல் வகுத்தோம்னா நமக்கு 5ன்னு கிடைக்கும், மீதி வந்து 0. இது 10 5ஆல் வகுத்தா நமக்கு 2 வந்து ஈவு கிடைக்கும், மீதி வந்து 0. இது 3 அப்படின்னா 10 3ஆல் வகுத்தா நமக்கு மீதி வந்து 0 வராது. அப்போது இதுக்கு மீதி 0 வந்ததுன்னா இதோட மடங்கு இது. எக்ஸ் மைனஸ் 2 எடுத்துக்கிடுவோம். இதை வந்து 0வாக மாற்றும். எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம். இப்போ எக்ஸோட மதிப்பு வந்து 2ன்னு கிடச்சிரும். இந்த எக்ஸோட மதிப்பு 2 இந்த கோவையில் போடணும். 2 கியூப் மைனஸ் 5 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு 2 மைனஸ் 3. 2 கியூப்போட மதிப்பு நமக்கு என்ன தெரியும், 8 மைனஸ் 2 ஸ்கொயரோட மதிப்பு 4 5 20 ப்ளஸ் 4 2 8 மைனஸ் 3. மைனஸ் 20 மைனஸ் 3 கூட்டினா மைனஸ் 23 ப்ளஸ் 16. இப்போது நம்ம இதை கழிச்சோம்னா நமக்கு மைனஸ் 7ன்னு கிடைக்கி மீதி. இப்போ மீதி 0வாக இருந்தால் தான் இது வந்து இது வந்து இந்த எக்ஸ் மைனஸ் 2ோட மடங்கு. இங்கே வந்து மீதி வந்து மைனஸ் 7ன்னு வந்திருக்கு, அப்போ இது வந்து மடங்கு கிடையாது. அடுத்து பாருங்க, மீதி தேற்றத்தை பயன்படுத்தி பி ஆஃப் எக்ஸை ஜி ஆஃப் எக்ஸால் வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க. இப்போ மீதியை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 2x² மைனஸ் 4x மைனஸ் 1. அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிப்போமா. எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு கிடைக்கும். இப்போ இந்த மைனஸ் 1 இதில் பிரதியிடணும். மைனஸ் 1 கியூப் மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 1. அடுத்து இங்கே இருக்கிற மைனஸ் 1. மைனஸ் 1 கியூப்போட மதிப்பு மைனஸ் 1. இது இங்கே ரெட்டப்படை என்ன இருந்ததுன்னா நமக்கு ப்ளஸில் வரும். அடுத்து மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 ஸ்கொயரோட மதிப்பு ப்ளஸ் 1. இப்போ மைனஸ் 2யும் 1ஐயும் பெருக்குனா நமக்கு மைனஸ் 2ன்னு கிடைக்கும். அடுத்து மைனஸ் 4ஐயும் மைனஸ் 1ஐயும் பெருக்குனா நமக்கு ப்ளஸ் 4ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 1 இதை 3ஐயும் கூட்டுனா நமக்கு மைனஸ் 4ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த ப்ளஸ் 4. இப்போ இதுவும் கேன்சல் ஆகி நமக்கு மீதி வந்து 0ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x³ மைனஸ் 12x² ப்ளஸ் 14x மைனஸ் 3. இதில் வந்து ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 2x மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. 2x இந்த மைனஸ் 1 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் 1ஆக மாறும். அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு 1/2ன்னு கிடைக்கும். ஏன் அப்படின்னா இந்த பெருக்கல்ல இருக்க 2 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாதிரி நமக்கு 1/2ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 1/2ங்கிற மதிப்பை இதில் போடணும். 4 இன்ட்டு 1/2 ஹோல் கியூப் மைனஸ் 12 இன்ட்டு 1/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 14 இன்ட்டு 1/2 மைனஸ் 3. 2ஆல் அடித்தோம்னா 7 2 14. இது பாருங்கள், 4 இன்ட்டு 1 கியூப்போட மதிப்பு 1/2 கியூப்போட மதிப்பு 8. ஹோல் பவரில் இருக்கும்போது இந்த கியூப் வந்து 1க்கும் வரும் 2க்கும் வரும். 1 4 4 2 4 8. அடுத்து மைனஸ் 12 இன்ட்டு
இதோட மதிப்பு 1/4. 1 4 3 12 ப்ளஸ் 7 மைனஸ் 3. இப்போ பாருங்கள் 1/2 மைனஸ் 3 ப்ளஸ் 7லேருந்து 3 போச்சுன்னா 4. இது பாருங்கள் 1/2 4லேருந்து 3 போச்சுன்னா ப்ளஸ் 1. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 1/2ன்னு எழுதுவோம். இது கலப்பு பின்னத்தில் இருக்குது. தகா பின்னமாக மாற்றும் போது 1 2 பெருக்கிட்டு மேலே 1 கூட்டுவோம். அப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து 3/2ன்னு கிடைக்கும். அப்போ இதோட மீதி வந்து 3/2. அடுத்து 3வது பாருங்கள். P of x equal to x cube minus 3x² plus 4x plus 50. G of x equal to x minus 3. ஃபஸ்ட்டு x minus 3 equal to 0ன்னு எழுதுவோம். இப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு 3ன்னு கிடைக்கும். இந்த 3 இந்த பல்லுறுப்பு கோவையில் போடணும். எக்ஸுக்கு பதிலாக 3ங்கிறத போடணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து 3 கியூப் மைனஸ் 3 இன்ட்டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு 3 ப்ளஸ் 50. 3 கியூப்போட மதிப்பு 27 மைனஸ் 3 இன்ட்டு 3 ஸ்கொயரோட மதிப்பு 9. அப்போ 9 27 ப்ளஸ் 4 12 ப்ளஸ் 50. இந்த ப்ளஸ் 27 மைனஸ் 27 கேன்சல் ஆயிரும். நமக்கு 62ன்னு கிடைக்கும். இப்போ இதோட மீதி வந்து 62. அடுத்து 3வது பாருங்கள். 3x³ மைனஸ் 4x² ப்ளஸ் 7x மைனஸ் 5 என்ற பல்லுறுப்பு கோவையை x ப்ளஸ் 3ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. மீதி தான் கேட்டிருக்காங்க. இப்போது இந்த 2வது கோவை என்ன பண்ணுவோம்? x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். அப்போ நமக்கு x வந்து மைனஸ் 3ன்னு கிடைக்கும். இப்போ இந்த மைனஸ் 3 எக்ஸுங்கிற இடத்துலலாம் போடுவோம். 3 இன்ட்டு மைனஸ் 3 கியூப், அடுத்து மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 7 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 5. 3 இன்ட்டு 3 கியூப்போட மதிப்பு 27. மைனஸ் சிம்பிள் இருக்குது. இங்கே வந்து 3ன்னு இருக்குது. அப்போது மைனஸில் தான் மதிப்பு வரும். மைனஸ் 27. அடுத்து மைனஸ் 4 3 9. ஸ்கொயர் இருக்கிறதுனால மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அடுத்து 3 21 மைனஸ் 21 மைனஸ் 5. அடுத்து பாருங்கள். மைனஸ் 27 3 பெருக்கணும். 3 21 மிச்சம் 2 23 6 6 2 8 மைனஸ் 81 மைனஸ் 9 36 மைனஸ் 21 மைனஸ் 5. இப்போ எல்லாத்தையும் கூட்டணும். 7 8 13 மிச்சம் 1 10 14. இப்போ 143 கிடைக்கும். எல்லாமே மைனஸ் சிம்பிள் இருக்குது. அதனால் மைனஸ் 143. இப்போ இதோட மீதி வந்து மைனஸ் 143. அடுத்து 4வது பாருங்கள். எக்ஸின் அடுக்கு 2018 ப்ளஸ் 2018 என்ற பல்லுறுப்பு கோவையை எக்ஸ் மைனஸ் 1ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுலேயே மீதி தான் கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணுவோம்? எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். அப்போ எக்ஸோட மதிப்பு 1ன்னு கிடைக்கும். இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிறத இங்கே பிரதியிடுவோம். 1 அடுக்கு 2018 ப்ளஸ் 2018. 1 பவரில் என்ன இருந்தாலும் நமக்கு மதிப்பு 1 தான். 1 ப்ளஸ் 2018. அப்போ நமக்கு வர்ற மீதி வந்து 2019ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள். 5வது P of x equal to 2x³ மைனஸ் kx² ப்ளஸ் 3x ப்ளஸ் 10 என்ற பல்லுறுப்பு கோவையை எக்ஸ் மைனஸ் 2ஆல் மீதியின்றி வகுத்தால் கேயின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. மீதியின்றி வகுத்தால்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த இதை எழுதிட்டு ஈக்குவல் டு 0 போடுவோம். ஏன்னா
மீதி வந்து கிடையாதுன்ட்டாங்க. 2x³ மைனஸ் கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 10 = 0ன்னு போடுவோம். அடுத்து பாருங்கள், x மைனஸ் 2 = 0. எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். x = 2. இந்த 2ங்கிறத எக்ஸுங்கிற இடத்துலலாம் போடணும். 2 × 2³ மைனஸ் கே எக்ஸ் ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 × 2 ப்ளஸ் 10 = 0. 2 க்யூப்போட மதிப்பு 8. இப்போ 8ஐயும் 2 பெருக்குனா 16 மைனஸ் 2 ஸ்கொயரோட மதிப்பு 4 × கே 4k ப்ளஸ் 3 2 6 ப்ளஸ் 10 = 0. 16 10 கூட்டுனா நமக்கு 26ன்னு கிடைக்கும். 26ஐயும் 6ஐயும் கூட்டுனா நமக்கு 32ன்னு கிடைக்கும். 32 மைனஸ் 4k = 0. மைனஸ் 4k அப்படியே வச்சுட்டு இங்கிட்டு இருக்க ப்ளஸ் 32 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது மைனஸ் 32ன்னு மாறும். நமக்கு கே தான் தேவை. கே மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க -4 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். அதனால தான் கே = -32/-4ன்னு எழுதுவோம். மைனஸும் கேன்சல் ஆயிரும். ஒரு நாங்க 4 என்னாங்க 32. அப்போ கேயோட மதிப்பு 8. அடுத்த சம் பாருங்க. 2x³ ப்ளஸ் ax² ப்ளஸ் 4x மைனஸ் 12 மற்றும் x³ ப்ளஸ் x² மைனஸ் 2x ப்ளஸ் a என்ற இரு பல்லுறுப்பு கோவைகளை x மைனஸ் 3ஆல் வகுக்க கிடைக்கும் மீதிகள் சமமானால் ஏயின் மதிப்பை காண்க, மேலும் அதன் மீதியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 பல்லுறுப்பு கோவை கொடுத்துட்டாங்க. இதை வந்து x மைனஸ் 3ஆல் வகுக்க சொல்லியிருக்காங்க. அப்படி வகுக்கும்போது ரெண்டுத்துக்குமே மீதி வந்து சமம் சொல்லியிருக்காங்க. அப்படி சமமாக இருக்கும்போது ஏயோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மீதி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிப்போம். x மைனஸ் 3 = 0னா எக்ஸோட மதிப்பு நமக்கு 3ன்னு கிடைக்கும். இந்த x = 3 இதை வந்து 2 கோவையிலும் போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து 2x³ ப்ளஸ் ax² ப்ளஸ் 4x மைனஸ் 12 2 × 3³ ப்ளஸ் a × 3² ப்ளஸ் 4 × 3 மைனஸ் 12. இது வந்து 27. 27ஐயும் 2ஐயும் பெருக்கும்போது நமக்கு 54ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 9a, ஏன்னா 3 ஸ்கொயரோட மதிப்பு 9. 9 × a 9a ப்ளஸ் 4 12. அடுத்து இந்த மைனஸ் 12. ப்ளஸ் 12 மைனஸ் 12 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு 54 ப்ளஸ் 9aன்னு கிடைக்கும் ஃபஸ்ட்டு இதுக்கு. அடுத்து ரெண்டாவது பாருங்கள். x³ ப்ளஸ் x² மைனஸ் 2x ப்ளஸ் a 3³ ப்ளஸ் 3² மைனஸ் 2 × 3 ப்ளஸ் a 27 ப்ளஸ் 9 மைனஸ் 23 6 ப்ளஸ் a. இப்போ 27 வந்து 6 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 21ன்னு கிடைக்கும். 21ஓட 9 கூட்டினா நமக்கு 30ன்னு கிடைக்கும். 30 ப்ளஸ் a. இது வந்து ரெண்டாவது. அதாவது அவங்க சொன்னது வந்து கிடைக்கிற மீதியும் ரெண்டாவது கிடைக்கிற மீதியும் சமமாக இருக்கும். அப்போ ஏயோட மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுமே ஈக்குவலில் போட்டுக்கலாம். 54 ப்ளஸ் 9a = 30 ப்ளஸ் a. இப்போ நமக்கு ஏயோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். ஏயை ஒரு சைடு கொண்டு வந்துடுவோம். 9a இங்கே இருக்க ப்ளஸ் a ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது மைனஸ் ஏயாக மாறும். 30 இந்த 54 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது மைனஸ் 54ஆக மாறும். இப்போ நமக்கு 8a = 9aலேருந்து ஏ கழிச்சோம்னா 8aன்னு கிடைக்கும். 54லேருந்து 30 கழிச்சோம்னா நமக்கு 24 மைனஸ் 24. ஏயோட மதிப்பு தான் தேவை. a = மைனஸ் 24/8. பெருக்கல்ல இருக்க 8 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தலில் மாறும். அடித்தோம்னா நமக்கு -3ன்னு கிடைக்கும். அதாவது ஏயோட மதிப்பு -3.
அடுத்து அவங்க கேட்டிருக்கிறது வந்து மீதி என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டில் எதுலனாலும் ஏயோட மதிப்பு பிரதியிட்டால் நமக்கு மீதி கிடச்சிரும். வந்து கொஞ்சம் ஈஸி. 30 + ஏ, 30 ஏங்கிற இடத்துல -3, இப்போது நமக்கு 27ன்னு கிடைக்கும். இது என்னது? மீதி. அடுத்து 7வது பாருங்க. கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளுக்கு x-1 என்பது காரணியா என காண்கன்னு கேட்டிருக்காங்க. மடங்குனாலும் சரி காரணினாலும் சரி நமக்கு மீதி வந்து 0 வரணும். ஃபஸ்ட்டு இது பாருங்க, x³ + 5 x² - 10x + 4. x-1னா x-1 = 0ன்னு போடுவோம். எக்ஸோட மதிப்பு 1ன்னு கிடைக்கும். இப்போ 1³ + 5 × 1² - 10 × 1 + 4. 1³ மதிப்பு 1 + 5 × 1² 5 × 1, அப்போ 5 - 10 + 4. 5 4 கூட்டினா 9, 9 1 கூட்டினா 10 -10. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், நமக்கு 0ன்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு x-1 வந்து ஒரு காரணி தான். ரெண்டாவது பாருங்க, x⁴ + 5x² - 5x + 1. எக்ஸோட மதிப்பு 1. 1⁴ + 5 × 1² - 5 × 1 + 1. 1 + 5 -5 + 1. +5 -5 கேன்சல் ஆயிரும். 1யும் 1யும் கூட்டுனா நமக்கு 2ன்னு கிடைக்கும். இங்கே மீதி வந்து 2ன்னு வந்திருக்கு. அப்போ இது வந்து காரணி அல்ல. ஏன்னா நமக்கு மீதி வந்து 0 தான் வரணும். அடுத்து 8வது பாருங்க. காரணி தேற்றத்தை பயன்படுத்தி 2x³ - 5x² - 28x + 15 என்ற பல்லுறுப்பு கோவைக்கு x-5 என்பது ஒரு காரணி என காட்டுக. x-5 வந்து காரணி என காட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ x-5 = 0ன்னு போடுவோம். x வந்து நமக்கு 5ன்னு கிடைக்கும். இப்போ 5 வந்து எக்ஸுங்கிற இடத்துலலாம் போடுவோம். 2 × 5³ - 5 × 5² - 28 × 5 + 15. 5³ மதிப்பு நமக்கு 125ன்னு தெரியும். 125 2 பெருக்குனா 250ன்னு கிடைக்கும். அடுத்து -5 × 25னா 125 -28 5 பெருக்குனா 8 40, மிச்சம் 4, 2 10, 10 4 14 + 15. இப்போ 250யும் 15யும் கூட்டுனா நமக்கு 265ன்னு கிடைக்கும். அடுத்து இதை ரெண்டையும் கூட்டுனா 5, 4 2 கூட்டினா 6, 1 1 கூட்டினா 2. 265 -265 கிடச்சிருக்கு. ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 0ன்னு கிடைக்கும். அப்போது இது வந்து இதோட காரணி தான். அடுத்து 9வது சம் பாருங்க. x³ - 3x² - mx + 24 என்ற பல்லுறுப்பு கோவைக்கு x+3 என்பது ஒரு காரணி எனில், இது வந்து காரணின்னு சொல்லிட்டாங்க. எம்மோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. காரணின்னு சொல்லிட்டாங்கனாலே நமக்கு மீதி வந்து 0 தான் வரும். இப்போ அதை எப்படி எழுதுவோம்? x³ - 3x² - mx + 24 = 0. இப்போ x+3 காரணி அப்படின்னா எக்ஸோட மதிப்பு வந்து x+3 = 0. இப்போ எக்ஸோட மதிப்பு -3ன்னு வரும். x³ இடத்துல -3³ - 3 × -3² - m × -3 + 24 = 0. -3³ மதிப்பு -27, -3 × -3² மதிப்பு +9. இப்போ -27. அடுத்து மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். +3m + 24 = 0. -27லேருந்து 24 கழிச்சா நமக்கு -3ன்னு கிடைக்குமா? இப்போ
இப்போ -27யும் -3யும் கூட்டுனா நமக்கு -30ன்னு வரும். ப்ளஸ் 3m = 0. இப்போ எம்மோட மதிப்பு தான் தேவை. 3m அப்படியே வச்சுட்டு -30 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு கொண்டு போகும்போது ப்ளஸ் 30ன்னு கிடைக்கும். இப்போ m = 30/3ன்னு எழுதுவோம். ஏன்னா ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தலாக மாறும். இப்போ அடித்தோம்னா 1 3 3 10 3 30. இப்போ எம்மோட மதிப்பு நமக்கு 10ன்னு வரும். அடுத்த சம் பாருங்க. ax² + 5x + b என்ற பல்லுறுப்புக்கோவைக்கு x - 2 மற்றும் x - 1/2 ஆகியன காரணிகள் எனில் a = b என காட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. காரணிகள் சொல்லிட்டாங்க. அப்போது நமக்கு மீதி வந்து ரெண்டுக்குமே 0 தான் வரும். ஃபஸ்ட்டு இது x - 2ன்னு இருக்குது. இப்போது இதுக்கு வந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா x - 2 = 0ன்னு போடுவோம். அப்போ எக்ஸ் வந்து நமக்கு 2ன்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு இது. ரெண்டாவது x - 1/2 = 0ன்னு போட்டோம்னா எக்ஸ் வந்து 1/2ன்னு கிடைக்கும். இப்போ ax² + 5x + bன்னு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸோட மதிப்பு 2ன்னு போடுவோம். a × 2² + 5 × 2 + b = 0. இந்த =0 ஏன் போடுறோம்னா அவங்க வந்து இது ஒரு காரணின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு மீதி வந்து 0 தான் வரும். அதனால தான் =0 போடுறோம். இப்போ 2² மதிப்பு 4 × a 4a + 2 10 + b = 0. இதை வந்து ஃபஸ்ட்டு இது வச்சுக்கிடுவோம். அடுத்து x - 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு வந்து நமக்கு 1/2ன்னு இருக்குது. இதை பிரதியிடுவோம். a × 1/2 ஹோல் ஸ்கொயர் + 5 × 1/2 + b = 0. இப்போ நமக்கு 1/4a + 5/2 + b = 0ன்னு வரும். இப்போ நமக்கு மீச்சமாக கண்டுபிடிச்சோம்னா, ஏன்னா எல்லாத்தையும் கூட்டணும், கீழே வந்து பகுதி வந்து வேறு வேறையாக இருக்குது. ஒன்று போல் ஆக்கணும்னா மீச்சமாக எடுப்போம். 4ன்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு இதில் வந்து 4 இருக்கனால மேலே இருக்க ஏஐ மட்டும் அப்படியே போட்டுக்கிடுவோம். ப்ளஸ் ரெண்டாவது இதில் வந்து 2 இருக்குது. 4ஆக மாற்றோம்னா 2ஆல் பெருக்கும். மேலே 2ஆல் பெருக்கணும்னா 10. அடுத்து ப்ளஸ் கீழே ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். அந்த இதை 4ஆக மாற்றோம்னா 4ஆல் பெருக்குவோம். கீழே மேலே 4ஆல் பெருக்குவோம். 4b = 0. இப்போது a + 10 + 4b = இந்த வகுத்தலில் இருக்க 4 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது பெருக்கல்ல மாறும். அப்போ 0வையும் 4ஐயும் பெருக்குனா நமக்கு 0 தான் வரும். இது வந்து ரெண்டாவது. இதுக்கு வந்து மீதி வந்து 0 தான் உண்டு. அப்போ இதை ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு இது =0ன்னு இருக்குது. ரெண்டாவது இதுவும் =0ன்னு இருக்குது. அப்போ இது ரெண்டுமே சமமாக தான் வரும். அதனால் 4a + 10 + b = a + 10 + 4bன்னு எழுதுறோம். இப்போ பாருங்கள், 4a இந்த சைடு ப்ளஸ் இருக்க a இங்கிட்டு கொண்டு வந்தால் -aன்னு மாறும். +10 அடுத்து இங்கிட்டு இருக்க +10 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு வரும்போது -10ன்னு மாறும். அடுத்து இங்கே இருக்க 4b அடுத்து இங்கே உள்ள +b ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது -bயாக மாறும். இப்போ 4aலேருந்து a போச்சுன்னா 3a +10 -10 கேன்சல் ஆயிரும். 4bலேருந்து b போச்சுன்னா 3b. இப்போ நமக்கு இந்த ரெண்டு சைடு இருக்க 3 கேன்சல் ஆயிரும். ஏன் அப்படின்னா இப்போ ஏ மட்டும் வச்சுக்கிட்டு பெருக்கல்ல இருக்க 3 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தெல்லாம் மாறும். 3b/3ங்கும் போது இந்த 3 கேன்சல் ஆகி a = bன்னு கிடைக்கும். அவங்க a = b என காட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு a = bன்னு கிடைச்சிருச்சு மதிப்பு. பதினொன்றாவது பாருங்க. x - 1 என்பது kx³ - 2x² + 25x - 26ஐ மீதியின்றி வகுக்கும் எனில் k-இன் மதிப்பை காண்க. k-இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. மீதியின்றி வகுக்கும்னா =0 போட்டுக்கிடுவோம். kx³ - 2x² + 25x
மைனஸ் 26. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் வந்து 1ன்னு வரும். இப்போ எக்ஸுங்கிற இடத்துலலாம் 1ங்கிற மதிப்பை போடுவோம். கே இன்ட்டு 1 கியூப் மைனஸ் 2 இன்ட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 25 இன்ட்டு 1 மைனஸ் 26 ஈக்குவல் டு 0. இந்த 0 ஏன் போடுறோம் அப்படின்னா அவங்க மீதி இன்றி வகுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மீதி இன்றி வகுக்கும்னா 0. கே இன்ட்டு 1 கியூப், 1 கியூப்போட மதிப்பு 1, 1ஐயும் கேயும் பெருக்குனா கே மைனஸ் 2 இன்ட்டு 1 ஸ்கொயரோட மதிப்பு 1, இப்போ மைனஸ் 2ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 25 இன்ட்டு 1 ப்ளஸ் 25 மைனஸ் 26 ஈக்குவல் டு 0. பாருங்கள், கே மைனஸ் மைனஸ் 2ஐயும் மைனஸ் 26ஐயும் கூட்டினா மைனஸ் 28 ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 0. இப்போ இதை கழிச்சோம்னா கே மைனஸ் 3 ஈக்குவல் டு 0, கே ஈக்குவல் டு மைனஸ் 3 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் 3ஆக மாறும். அப்போ நமக்கு கேயோட மதிப்பு வந்து 3ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள் 12வது சம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8 என்பது ஒரு செவ்வகத்தின் பரப்பு எனில் எக்ஸ் ப்ளஸ் 2 மற்றும் எக்ஸ் மைனஸ் 4 என்பன அவற்றின் பக்கங்கள் என்பதை காரணி தேற்றத்தை பயன்படுத்தி சரிபார்க்கன்னு சொல்லியிருக்காங்க. காரணி தேற்றம்னா என்னன்னு தெரியும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். எக்ஸ் வந்து மைனஸ் 2ன்னு வரும். அடுத்து எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுனா எக்ஸோட மதிப்பு 4ன்னு கிடைக்கும். இப்போ மைனஸ் 2 வச்சு இதில் பிரதியிட்டால் நமக்கு மீதி 0 வரணும். அதே மாதிரி 4 வச்சு பிரதியிட்டால் மீதி வந்து 0 வரணும். ஏன் அப்படின்னா காரணின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மீதி வந்து 0 தான் வரணும். ஃபஸ்ட்டு -2 ஸ்கொயர் -2 இன்ட்டு -2 -8. இப்போ 4 -2 இன்ட்டு -2 ப்ளஸ் 4. அடுத்து -2 இன்ட்டு -2 ப்ளஸ் 4 -8. ப்ளஸ் 8 -8 கேன்சல் ஆகி நமக்கு 0ன்னு வரும். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து இதோட காரணி தான். ரெண்டாவது வந்து 4ங்கிறத போடுவோம். 4 ஸ்கொயர் -2 இன்ட்டு 4 -8. 4 16 மைனஸ் 2 8 -8. 16 -8ஐயும் -8ஐயும் கூட்டினா -16. இதுவும் கேன்சல் ஆகி நமக்கு 0ன்னு வரும். அப்போது இதுவும் இதோட காரணி தான். சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா செஞ்சு பாருங்கள். எப்பயுமே ஞாபகமாக இருக்கும்.